ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டங்காய் புளிமண்டி. இது செட்டிநாடு ஸ்பெஷல். நிறைய பேருக்கு பிடிக்கும், ஃபேவரட் டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வெண்டங்காய் புளிமண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வெண்டங்காய் ஒரு 200 கிராம் அளவு எடுத்து இந்த அளவுக்கு நறுக்கியிருக்கேன். ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் நடு சைஸில் நறுக்கி அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அந்த வெண்டங்காயை நான் வதக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். எப்போயுமே வெண்டங்காயை நீ கழுகிட்டு துணியில் தொடச்சிட்டு நறுக்குங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். எனக்கு பச்சை மிளகா ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ண தேவையில்லை. அது கூட பொடி பூண்டு பல்லாக இருந்தால் 10 பல் போட்டுக்கோங்க. பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் 2 நறுக்கி ஒரு 5லேருந்து 6 பல் சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் முழுசாகவே சேர்க்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதப்போ நீங்கள் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து நீங்கள் பொடிசாக நறுக்கி நல்லா எண்ணெயில் செவக்க வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு தக்காளி பழம், ஓகேங்களா? ஒரு தக்காளி பழம் நல்லா பொடிசாக நறுக்கியது, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே பூண்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறீங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கு பிறகு நம்ம செலவுத்தூள், குழம்புக்கெலாம் போடுவோம்ல, குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது தேவைக்கேற்ப உப்பு. அடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக போயிட்டால் டேஸ்ட்டே மாறி போயிடும், ஓகேங்களா? அதனால் உப்பு நீங்கள் போடுங்க, தேவைக்கேற்ப போடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. பத்தலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்மிலே வச்சு வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா செவக்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெண்டங்காய் வதக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் அதில் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. சிம்மிலே வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, ஓகேங்களா? இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வெண்டங்காய்க்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பயிறு தான் போடணும் கிடையாது, சுண்டல் போடலாம், தட்டைப்பயிறு போடலாம். சுண்டலாக இருந்தால் நீங்கள் நாள் நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் வேக வச்சு எடுத்துக்கணும். பாசிப்பயிறு, தட்டைப்பயிறுனால் வெண்டங்காய் கூடயும் வேக போடலாம், அல்லது தனியாகவும் வேக வச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் பாசிப்பயிறு வேக வச்சு நான் அதையும் வெண்டங்காய் கூட புளிமண்டி கூட சேர்த்துட்டேன். கொத்தமல்லியில் பொடிசாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாமே நான் கிளறி எடுத்துட்டேன். கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு வெல்லம், இது ஆப்ஷனல் தான். கார்ன்ஃப்ளவர் மாவுனா ஒரு ஸ்பூன் அளவு தண்ணியில் கரைச்சி இது பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாம் அப்படின்னா வெல்லம் ஒரு சிட்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டு நீங்கள் ஒரு பவுலில் வச்சு பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் வெண்டங்காய் புளிமண்டி. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க எப்படி இருந்ததுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.